இந்த நம்மை வழி நடத்தும் தேவன். இந்த மாசம் என்ன கொடுத்தாரு? நிறைய சாட்சிகள் முதலே வந்துருச்சு. கர்த்தர் என்ன நடத்தினாரு என்ற சாட்சிகள் அதிகமா இந்த மாசத்துல நம்ம கேட்டோம். நெருக்கங்கள், இக்கட்டுகள், பிரச்சனைகள் மத்தியிலையும் தன் வார்த்தையை கர்த்தர் தாங்கி இருக்கிறார். சகலத்தையும் தாங்கக்கூடிய கர்த்தர் நம்மையும் தாங்கி இருக்கிறார் இல்லையா? முதல் காரியம் நான் சொன்னேன், சமுத்திரத்திலே தேவன் நமக்கு வழியை உண்டாக்கி தருவார் இல்லையா? ஜனங்கள் புலம்புனாங்க. ஒரு விடுதலை என்று சொன்ன உடனே பெரிய சந்தோஷம். 10 அற்புதங்களை கர்த்தர் செய்தார் எகிப்தில. இஸ்ரவேல் ஜனங்கள் பிரமித்து போகக்கூடிய அளவுக்கு அற்புதங்களும் அடையாளங்களும் கண்டாங்க. தேவனுடைய தீர்மானத்தின்படி, வேதம் சொல்லுகிறபடி அந்த 430 வருஷம் முடிஞ்ச அந்த நாளே அவங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். தேவனுடைய காலண்டர்ல முன்னும் கிடையாது, பின்னும் கிடையாது, எல்லாம் சரியா நடக்கும். அல்லேலூயா. இங்க வெளியே வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏறக்குறைய ஒரு 20 லட்சம் பேரு அந்த விடுதலையில பங்கெடுத்து கடந்து போறாங்க. இவங்களுக்கு ஒரே நோக்கம், கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தருக்கு பலி செலுத்தணும். என்ன பண்ணணும்? நம்ம கூட நோக்கம் என்னவாதான் இருந்தது ரட்சிக்கப்பட்ட புதுசுல. இப்ப நோக்கம் போயிடுச்சு. ஏன்னா வனாந்தரத்துல வந்துட்டு இருப்ப நான் முதல்ல எகிப்தில இருந்தா அந்த அடிமைத்தான நுகம் பார்த்தீங்கன்னா 4 பேர் சொன்னா, இது என்னடா ஒரு வாழ்க்கையா, இப்படி வாழணுமா, வாழுறது செத்தா நல்லா இருக்கும். 4 பேர் சாகிறதுக்கு நம்மள தூண்டினே இருந்தான். ஆனா அந்த வனாந்தர வாழ்க்கையில இருந்து கர்த்தர் நம்மளை விடுவிச்சார். எகிப்தின் வாழ்க்கையில இருந்து நம்மள என்ன பண்ணாரு? விடுவிச்சார். பார்வோன் ஆகிய சாத்தானுடைய பிரச்சனையில இருந்து நம்மளை விடுவிச்சாரு. ஆனா விடுவிச்ச பிறகு அப்ப நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தருக்கு பலி செலுத்தணும். அன்னைக்கு அதுதான் முழுமையான முதன்மையான நோக்கமா இருந்தது. உங்களை நீங்களே கேட்டுக்குன்னா உங்களால பதில் சொல்ல முடியும். ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா வேலை, அது நாளைக்கு பார்த்துக்கலாம். என்னங்க ஒண்ணுமே செய்யலைங்க, சாப்பாடெல்லாம் பரவாயில்ல, கர்த்தர் பார்த்துக்க. எது முக்கியம்? ஆராதனை முக்கியமா இருந்தது, தேவனுடைய வார்த்தையை கேட்கறது முக்கியமா இருந்தது. கர்த்தரை துதிக்கிறதை தவிர வேற காரியம் நமக்கு முக்கியமா இருந்தது கிடையாது. அன்னைக்கு இருந்த தேவைகள் பார்த்தீங்கன்னா நமக்கு வனாந்தரமா இருந்தது வாழ்க்கை. எப்படி இருந்தது? அன்னைக்கு என்ன வழி நமக்கு? நம்ம எதிர்காலத்தை குறித்து என்ன வழி இருந்தது? அன்னைக்கு என்ன தரிசனம் இருந்தது? என்ன நமக்கு முன்னிருந்த வழி என்ன இருந்தது பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு. 4 பேர் சொன்னா இதெல்லாம் உருப்பிடாது. சொந்தக்காரன் பார்த்தா நம்மளை பார்த்தாவே முகத்தை திருப்பிங்க. நமக்கு எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு தான் இருந்ததா இல்லையா? இன்னைக்கு திறக்கப்பட்டு இருக்கு. ஆனா ஆரம்ப காலத்துல எல்லாம் எப்படி இருந்தது? யார் கூட பேசல, கூட பிறந்தவங்க கூட நம்மளை யாரை வெட்டாங்க, ரத்த சம்பந்தமானவங்க கூட யாரை பிடிக்கல, நம்மள என்ன பண்ணல. இப்ப ஆண்டவர் விடுவிச்சாரு. நோக்கம் என்ன? நோக்கம் இன்னைக்கு வழியை நமக்கு தெரியல. என்ன பண்ண போறோம், எதிர்காலம் எப்படி போக போகுது, எப்படி இருக்க போறாங்க, பிள்ளைகளை எப்படி நடத்த போறோம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து என்ன திட்டம் இருந்தது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சைபர் தான், ஒண்ணுமே கிடையாது. ஆனா கர்த்தர் இன்னைக்கு வழி திறந்திருக்கிறார் இல்லையா? அன்னைக்கு வழியே தெரியாத அந்த நிலை கட்டத்திலையும் இந்த ஜனங்கள் வராங்க, ரொம்ப சந்தோஷமா வராங்க. ஆனா வரும்போது பார்த்தீங்கன்னா எதிர்க்கு ஒரு தடை நிற்குது. செங்கடல் இவங்களுக்கு தடையா இருக்குது. ஒரு பக்கம் செங்கடல், இரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வனாங்க. திரும்பி பார்க்கறாங்க. பார்வோன் தன் சேனையெல்லாம் திரட்டிக்கின்னு யாருக்கு விரோதமா வரான்? ஒரு பக்கம் போனா வனாந்தரத்துல சாகணும்,
இன்னொரு பக்கம் முன்னேறி போனா கடல்ல சாகணும், இல்ல பின்னால திரும்பி போனா பார்வோன் கிட்ட சாகும். எங்க பார்த்தா என்னதான் இருந்தது? இப்ப வாழக்கூடிய வழி எது? வாழக்கூடிய வழி எது? என்ன படலாம்? பின்னால போலாமா? பின்மாற்றத்துக்குள்ள போயிடலாமா? இல்லைன்னா வனாந்தரத்திலே சுத்தி 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 அங்கேயே சாவலாமா? இல்லைன்னா சிவந்த சமுத்திரத்துக்குள்ள நுழையலாமா? என்ன பண்ணலாம்? எந்த பக்கமா நமக்கு வழி தெரியல. ஆனா வழின்னு ஒருத்தர் இருக்காரு, இயேசு. அவர் சார், நான் தான்ப்பா உனக்கு வழி, நான் தான் உனக்கு வழி. உனக்கு வழி காட்டுகிறதுக்கு ஒரு காரியத்தை கொடுத்து இருக்கிறேன், என் வாக்கு தத்தங்களை கொடுத்து இருக்கிறேன். உங்ககிட்ட ஒரு கோல் இருக்குது. சும்மா புலம்பத்தை நிறுத்து, பின்மாற்றத்தை தவிர்த்துக்கொள். எப்ப பார்த்தாலும் பின்னாலே பார்க்காத, எப்ப பார்த்தாலும் எது நடந்தாலும் எங்க போய் நிக்காத. பின்மாற்றத்துக்குல நான் பின்னால அப்படி இருந்தா நல்லா இருக்கேன், நான் அங்க இருந்தா மாதிரி இருந்தா நல்லா இருக்கேன், அங்கே நிக்காத. நீ அங்க இருக்கிறதுக்காக ஒண்ணு தெரிந்து கொள்ளலான்னு. இப்ப பிரச்சனைகளை முன்னோக்கி பார்க்கணும், முன்னோக்கி போகணும். செங்கடல் முன்னோக்கி போன உன் கையில இருக்கிற கோலை என்ன பண்ண? சிவந்த சமுத்திரம் ரெண்டாக பிளந்து கட்டாந்தரையில நடக்கிறது போல கால் நனையாம சிவந்த சமுத்திரத்துல தண்ணி ரெண்டு பக்கம் மதிலா நிக்க இந்த பாதையில நடந்து போகிறது போல இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? நடந்தாங்க. அல்லேலூயா. தண்ணீர்ல ஒரு வழியை வச்சிருந்தார் ஆண்டவர். யாருக்கு வச்சிருந்தாரு? யாருக்கு வச்சிருந்தாரு? அன்னைக்கு அழுது புலம்புனா ஆக, என் பிள்ளை சாவறத நான் பார்க்க மாட்டேன், ஓடுறா போய் தூரமா போய். அது வனாந்தரம். ஆனா பக்கத்துலதான் துறவு இருந்தது, தண்ணி பக்கத்துலதான் இருந்தது. ஆனா கண்ணு மறைக்கப்பட்டிருந்தது. தேவன் அவ கண்களை திறந்த, துறவை கண்டா, தண்ணீரை முண்டா, பிள்ளைய படைச்சான், பெரிய சந்ததியா மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. அந்த தேவன் என்றைக்கே நம்முடைய தேவனா இருக்கிறாரு. அவன் கடந்து போகிறத பார்த்தா அந்த எகிப்தியன் யாரை பின்தொடர்ந்தான்? கவனி, ரெண்டு காரியத்தை கர்த்தர் செய்தார். சிவந்த சமுத்திரத்துல கர்த்தர் நமக்கு வழியை உண்டாக்குனாரு. அதே சிவந்த சமுத்திரத்துல நமக்கு சத்துருக்களாக வந்த எதிரிகளை அடிச்ச என்ன பண்ணிட்டாரு? அப்ப முதல்ல சொன்னாரு, சமுத்திரத்துல நான் உனக்கு வழியை உண்டாக்குகிறேன். ரெண்டாவது சொன்னாரு, வனாந்தரத்துல உனக்கு நான் வழியை உண்டாக்குவேன். இன்னைக்கு நிறைய வனாந்தரம் மாறிதான் நம்ம நடப்போட்டு நிற்கிறோம். வனாந்தர வாழ்க்கையிலிருந்து மூணாவது நம்ம பார்த்தோம், வானங்களின் வழியாக அவர் பிதாவின் சமூகத்துல போயிருக்கிறவரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல எபிரேயர் 4:14 பார்த்தீங்கன்னா, வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரி நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப போன வாரம் சொன்ன ஜபங்கள் நமக்கு வானங்கள்ல எடுக்கப்படுது, பதில் என்ன பண்ணுது? வருது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற இன்னொரு வழியை நான் உனக்கு காண்பித்து இந்த வாக்குத்தத்தத்தை செய்து முடிக்க போறேன். மெய்ப்பராக இருந்து நம்மை வழி நடத்துகிற தேவன் என்ற தலைப்புல பார்க்க போறோம். 3 நிலையான வழிகளை நான் முதல்ல காண்பிச்சுட்டேன். முதல்ல சிவந்த சமுத்திரத்துல நம்மை வழி நடத்துகிற தேவன், 2வது வனாந்தரத்துல நம்மை வழி நடத்துகிற தேவன், 3வது வானங்களின் வழியாக போனதுனால நமக்கு ஒரு வழியை உண்டாக்குனார். அதனால சொன்னாரு, என்னை எல்லாமே பிதாவின் இடத்துல ஒருவனும் வர முடியாதுன்னு சொன்னார். அப்ப பரலோகத்துக்கு போகணும்னா வழி யாருன்னா அவர் தான் வழி. அவரை எல்லாமே வேற வழி இல்லவே இல்லை. அவர் நமக்கு வழியை உண்டாக்கி கொடுக்கிறவர். அந்த பரலோகத்துக்கு நம்ம ஜபம் கேட்கப்பட்டதுனால்தான் நமக்கு உடனுக்குடன் பதில் என்ன பண்ணுது? நமக்கு நம்ம ஜபங்களுக்கு பதிலை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம் இல்லையா? ஒரு சில நாட்கள் தாமதமோ இல்லை உடனடியாவோ அதுக்கு பதில்கள் நம்ம பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். நம்ம பல நிலைகளில் சாட்சி சொல்லின்னு தான் இருக்கிறோம் இல்லையா? இந்த மாதம் கூட நிறைய சொன்னாங்க,
யாபேசனுடைய சாட்சி பார்த்தீங்கன்னா 80,000 ரூபாய் லஸ் ஆச்சு. லேட்டா கட்டணும்னாரு. அதனால லேட்டா கட்டாதீங்க எல்லாத்துக்கும். அவர்கிட்ட இல்லை, அதனால என்ன பண்ணுற, கட்ட முடியல. கட்டணும், ஆசை இருக்குது, படிக்க வைக்கணும். தனக்கு அளவுக்கு மீறிதான ஆசையா இருந்தாலும் அந்த ஆசையை நிறைவேற்றுகிறதற்கு கர்த்தர் வல்லவர் என்றதான ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் அவர் செயல்பட்டாரு. அந்த சிபிஎஸ் ஸ்கூல்ல என்ன பண்ணாரு, அவரை பிள்ளைகளை சேர்த்து வச்சிருக்கிறாரு. அவன் கேட்டுன்னே இருக்கிறான். பரீட்சை முடியறதுக்கு முன்னே ஆரம்பிப்பான் ஃபீஸ் கட்டுறது, கேட்டுனே கிடப்பான். கேட்டு கேட்டு பார்த்து இதை வரேன்னு சொன்னவர் என்ன பண்ணல, கடைசியா ஒரு தீர்மானத்தை எடுத்தாரு. அவனும் பொத்து பார்த்தான். இது லஸ் பண்ணா இவ்வளோ கட்டினா போதும். இவருக்கு சந்தேகம், 40,000 எவ்வளோ கேளு. 40,000 ரூபாய் நினைச்சிருந்த இந்த ஃபீஸ் 80,000 ரூபாய் லஸ் பண்ணி கொடுக்க வச்சாரு. கட்ட வேண்டிய ஃபீஸை கட்டி முடிச்சாரு. ஏதோ ஒரு வகையில வழி திறக்கப்பட்டது பிள்ளைகளுக்கு. கர்த்தர் ஆசீர்வாதமா பிள்ளைகளை நடத்தி கொண்டிருக்கிறார். அது வனாந்தரம் தானே, எந்த பக்கம் கிடைக்கும் ஏதாவது ஒண்ணு. அன்னைக்கு சீஷர்கள் கேட்டாங்களே, இது வனாந்தரமான இடம், இவங்களை அனுப்பிவிடு, எங்கேயாவது போய் ஏதாவது வாங்கிக்கிடு. நீங்க என்ன பண்ண முடியாது, ஒன்றும் சந்திக்க முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவங்க எங்கேயும் போக வேண்டாம், நீங்களே அவங்களுக்கு உண்டானது என்ன பண்ணுங்க, கொடுங்க. கொடுத்தாரா? கொடுத்தது மாத்தம் கிடையாது, மிச்சமும் எடுக்க வச்சு. தேவன் நடத்தின என்ன பண்ணுவாருங்க, கொடுப்பாரு. அது வனாந்தரமா இருந்தாலும் திருப்தியா கொடுப்பாரு, மிச்சமும் எடுக்க வைப்பாரு. ஏனென்றால் தேவனுடைய வழி அது ஆச்சரியமானது. தேவனுடைய வழி அது ஆச்சரியமானது. நமக்கு ஆச்சரியமான வழிகளை திறந்துதான் இந்த மாசத்துல கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறாரு. இப்ப மேய்ப்பராக சங்கீதம் 23வது சங்கீதம் 1-2 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மேய்ப்பராய் இருந்து நம்மை நடத்தக்கூடிய தெய்வம். அவர் மேய்ப்பனாக இருப்பதனால நமக்கு ஒரு நாளும் ஒரு குறையும் இருக்கவே இருக்காது என்ற நிச்சயமும் விசுவாசமும் நமக்குள்ள இருக்கணும். சில நேரங்களில நாம் தேவனுக்காக இதை செய்தோம் அதை செய்தோம் என்று சொல்லி அப்படிதான் பேசினது இல்லையா? ஆனா அவரே நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார். அவரே நம்மை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில இளைப்பாற செய்கிறவர். அவர் சரியான மேய்ப்பனாக இருப்பதால் ஆடுகளாகிய நம்மை அலைய விடாம மடக்கி தொழுவத்தில கொண்டு வந்து நம்மை இளைப்பாற பண்ணக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார். இல்லைன்னா ஆடுகள் அழிஞ்சினே தான் இருக்கும். ஆடுகள் அழிஞ்சினே தான் இருக்கணும். அடுத்ததாக அவர் நம்மை புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நடத்தி செல்லும் தேவனாக இருக்கிறார். ஆடுகளை நம்ம பார்த்து இருக்கிறோம், மூக்கம் வாயம் பக்கத்துல இருக்கு. எப்படி இருக்கா? அல்லேலூயா, அல்லேலூயா. அது பக்கத்துல இருந்தா ஆரவாரமாக பாய்ந்து வரக்கூடிய தண்ணீரை கொடுத்தா மூக்கில் ஏறிடும் தண்ணி. பிரச்சனை அல்லேலூயா. அதனால மேய்ப்பன் அவைகளை அமர்ந்த தண்ணீர் அண்டைகளை கொண்டு போய் என்ன பண்றாராம், அதனுடைய தாகத்தை தீர்க்கிறாரு. பிரச்சனை இன்னைக்கு கவனிச்சு, நமக்கும் காரியங்கள் மூச்சு முட்டு விடாதபடிக்கு நம்மை அமைதியான ஒரு இடங்களில இளைப்பாற பண்ணுகிறார். எவ்வளோ மூச்சு முட்டக்கூடிய காரியங்களில் நாம் முட்டி மோதி கொண்டு இருக்கிறோம். ஆனா அவர் பாருங்க, அமைதியா நம்மோடு கூட இருந்து, அமைதியான இடங்களில நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தக்கூடிய தேவனாக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். தேவன் அதோடு கூட உங்கள் வாழ்க்கையில ஏற்ற சமயத்துல தேவையான வார்த்தைகளும் மற்ற அனைத்தும் கிடைக்கும்படி அவர் நமக்கு செய்யக்கூடியவராக இருக்கிறார். கவனிச்சு பாருங்க, சங்கீதம் 23:3 பார்க்கிறோம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில அவர் நடத்துகிறார். கர்த்தர் நம் ஆத்துமாவை தேற்றும் தேவனாக இருக்கிறார்.
நம் ஆத்துமா தொய்ந்து போகிற அந்த வேலையில சங்கீதக்காரன் சொல்ற மாதிரி 119 சங்கீதம் 25 வசனத்துல வாசிப்போமானால் நம்முடைய ஆத்துமா மண்ணோடு கூட ஒட்டி கொண்டு இருக்கிறதுன்னு சொல்றான். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கும் போது கவனிங்க, வசனத்தின்படி தேற்றி உயிரோடு தூக்கி எடுக்கிற உன் மனதை தேற்றி உயிர்ப்பிக்கும் ஒரு நல்ல தேவன் நமக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, எவ்வளவு எதிர்ப்புகள் நமக்கு, எவ்வளவு போராட்டங்கள் நமக்கு, எவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு. சில நேரங்களில் நாமளே தோங்கி போறோம். என்னதான் நல்லது பண்ணாலும் நமக்கு என்னதான் வருது? என்னதான் பண்ணுது? தீமை தான் வரக்கூடிய நிலைகள்ல இருக்கு. கவனிங்க, நம்முடைய மேய்ப்பன் நல்ல மேய்ப்பனாக இருக்கிற ஓநாய் கூட்டம் வரும்போது ஆடுகளை விட்டு விட்டு ஓடக்கூடிய ஒரு கூலிக்காரனை போல அல்ல அவர். கூலிக்காரனா இருந்தா என்ன பண்ணிடுவான்? ஓநாய்கள் வருகிறத பார்த்து ஓடி போயிடுவான். ஆனா நம்ம ஆண்டவர் கூலிக்காரனை போல நம்மளை நடத்துகிறவர் அல்ல. நமக்கு நல்ல மேய்ப்பனாய் இருந்தபடினால்தான் தன் ஜீவனை நமக்காக கொடுத்து நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கக்கூடியவராக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனித்து பாருங்க, நமக்கு ஜீவனை கொடுத்த நல்ல மேய்ப்பராய் இருக்கிறபடினாலதான் அவன் சொல்றான். சங்கீதம் 23:5 பார்த்தீங்கன்னா 4 வசனம் வாசிங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். கவனிங்க, நம்மோடு கூட தேவன் இருக்கிறார். எங்க நடந்தா? ஹலோ, மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம் ஏன் பயப்பட மாட்டான் சொல்றான்? தேவரே நீ என் கூட இருக்கு. எத்தனை பேருக்கு அது புரியுது? இந்த சத்தியம் உனக்குள்ள வந்துருச்சுன்னா மரண பயத்தை நீ ஜெயிக்கிடு. சாத்தான் கொண்டு வரக்கூடிய மரண பயத்துல இருந்து நம்ம விடுவிக்கப்படுகிறதுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த சூழ்நிலையிலையும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? இப்ப பெரிய பெரிய டாக்டர் கூட சொல்றான், என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் பார்த்துட்டேன், இனி நாங்க செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல, எப்பா நீங்க வணங்குற தெய்வம் தான்ப்பா உங்களை பார்க்கணும்னு சொல்ற அளவுக்கு சொல்றான்னா, இப்போ நாம அவனை தெய்வமா பார்க்கிறோம், ஆனா அவன் ஒரு தெய்வத்தை பார்க்கிறான். அல்லேலூயா. ஆனா நமக்கு தெய்வமாக இருக்கிற மேய்ப்பன் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம விட்டு விலகாது. எது வந்தாலும் என்ன பண்ண மாட்டாரு? அது இன்பமோ துன்பமோ, அது நன்மையோ தீமையோ, நம்ம வாழ்க்கையில நாம எதை சந்தித்தாலும் நமக்கு துணை நிற்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான். ஏன்னா அவர் வாக்கு கொடுத்தாரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். எப்பன்னா உலகத்தின் முடிவு பரியந்தம், மரணம் வருகிற வரையிலும் நான் உன்னை நடத்துகிற தேவன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறபடினால இந்த நல்ல மேய்ப்பனுக்காக நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மாத்திரமல்ல, சத்துருக்கள் நம்ம சத்துருன் நமக்கு விரோதமாக திட்டம் போட்டு கொண்டிருக்கும் போது தேவன் நமக்கு ஒரு மேஜையை போட்டு நமக்கு விருந்து கொண்டாட வைக்கக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார். இல்லையா? சங்கீதம் 23:5 அப்படித்தானே பார்த்தோம். சத்துருகளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கவனிங்க, அபிஷேகம் என்ற வார்த்தைக்கு ஆழ்ந்த அர்த்தங்கள் நிறைய இருக்கு. அபிஷேகம் என்பது வந்து வந்து போறதல்ல, அது எப்பவுமே உனக்குள்ள நிலைக்கிறது. 1 யோவான் 2:27 நீ பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு
போதிக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த அபிஷேகத்துல நிறைந்து இருக்கிற ஒரு அனுபவம் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைங்கிட்ட இல்லை. அப்படி இருந்தாலும் நிறைய பேர்கிட்ட குறைவா. தாவீதை நம்ம எடுக்கிறோம், அவன் வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா தான் சொந்த குடும்பத்தாராலேயே புறக்கணிக்கப்பட்டவன். அப்பனும் பெருசா எடுத்து அந்த பிள்ளைய என்ன பண்ணல. ஆனா கடைசி பிள்ளை செல்ல பிள்ளைன்னு சொல்ற அளவுக்கு எந்த செல்லமும் அவனுக்கு கிடையாது. கூட பிறந்தவனுங்களாவது அண்ணன்மார்களாவது பார்த்தீங்கன்னா அவனுக்கு துரத்தனம் பண்ணக்கூடியவனாகத்தான் இருந்தானுங்களே தவிர அவனை என்கரேஜ் பண்ணி அவனை வளர்க்கக்கூடியவங்களாக யாருமே இல்லை. அவன் அதிகமா இருந்த நேரம்லாம் வனங்கரம் தான், ஆடுகளோட தான் அவன் இருந்தான். எங்க இருந்தான் நல்லா தெரியும். தீர்க்கதரிசியாகி சாமுவேல் தாவீதினுடைய வீட்டுக்கு போகும்போது ஊரே திறந்து இருக்குது அவன் வீட்டாண்ட. ஆனா தாவீது மட்டும் கிடையாது இல்லையா? அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரதம மந்திரியை விட ஒரு மேன்மையானவன் தீர்க்கதரிசி. அவன் ஒரு வீட்டுக்கு வரான்னு சொன்னான்னா ஒன்று அது நன்மையா இருக்கும், இல்லைன்னா தீமையா இருக்கும். அந்த நாட்களில் தீர்க்கதரிசிகள் வந்தாங்கன்னா அப்படிதான் பார்ப்பாங்க. இப்போ தன் சொந்த குடும்பத்தினால எல்லாரையும் வர வைத்த அந்த தகப்பன் தாவீதை மட்டும் என்ன பண்ணல, வர வைக்கல. இந்த அளவுக்கு அவன் தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு இருந்த அவன் வாழ்க்கையில எல்லா நிலையில மேல வர்றதுக்கு அவனுக்கு என்னங்க வழி? 3 நிலையில அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். எத்தனை நிலையில்? 3 நிலை. ஒண்ணு தன் சகோதரர்கள் நடுவுல, அது 1 சாமுவேல் 16:13 இருக்கு இல்லையா? அது குறைவான அபிஷேகம். கவனிங்க, அபிஷேகம் அவனை எப்படி நடத்துது என்பதை பார்த்தீங்கன்னா, ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட அவன் தேவனுடைய காரியங்களில அதிகமாக வளர கற்றுக்கொண்டான். எங்க வளர்ந்தாங்க? அதிகமா எங்க இருந்தான்? அவன் சொன்னான், ராஜாவா ஆன பிறகு ஆகாமியர் கூடாரத்துல வாசம் பண்ணுகிற 1000 நாட்களை பார்க்கிறோம், இப்படி ஆலய பிரகாரத்தில் தங்குற ஒரு நாள் நல்லதுன்னு சொன்னான். எங்க தங்கினா நல்லது? வாசற்படியில எனக்கு இடம் கிடைச்சா போதும்னா. அவன் ஆலயத்துக்குள்ள இருந்து பார்க்கறான், அடைக்கலாம் குடிவிக்கெல்லாம் கூடு கிடைச்சது. ஆனா எங்களுக்கு என்ன கிடையாது? எதை பார்த்தான்? அப்ப அவன் தேவ சமூகத்துல அதிகமாக இருக்கிறது விரும்பினா. அபிஷேகம் என்ன பண்ணுங்க? அபிஷேகம் என்ன பண்ணுங்க? அதிகமா உன்னை எங்க நடத்தான்? எங்க நடத்தான்? உன் வாழ்க்கைக்கு உயர்வு. அதனால்தான் சொன்னான், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் அப்ப குறைபடாது. அப்ப அபிஷேகம் உன்னை எங்க நடத்தான்? எங்க நடத்தான்? எத்தவன யுத்த காலத்துக்கா எடுத்தவன அவனுக்கு பயிற்சி எங்க கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அபிஷேகம் எங்க கொடுக்கன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சமூகத்துல தங்கி இருக்கிற பயிற்சி தான் முதல் பயிற்சி அவனுக்கு. அவன் எங்க தங்கினான்? அவன் எங்க மகிழ்ந்தான்? எங்கவே விழுந்து கிடந்தான்? யாருடைய சத்தத்தை கேட்க நினைச்சான்? கர்த்தர் அவன் அடுத்த ஸ்டெப்புக்கு நடத்தினார். அன்று உயர்வு என்ன பார்த்தீங்கன்னா, அபிஷேகம் யூத ஜனங்களுக்கு மத்தியில் அவன் ராஜாவாக உயர்த்தப்பட்டான் இல்லையா? உயர்த்தப்பட்டானா அந்த அபிஷேகத்துல இன்னும் அதிகமாக தன் ஜனங்களுக்கு பாதுகாக்கிறவனாக இருந்தான். அவனை சார்ந்து வரக்கூடிய ஜனங்கள், நாளுக்கு நாள் உதவி செய்யக்கூடிய ஜனங்களை தேவனை அவனுக்குள்ள அனுப்புனதுனால அவன் சாதாரண நிலையில இருந்தவன் மகா சேனையாக மாறி போனான். அல்லேலூயா. 3வது நிலையான உயர்வு எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சமஸ்த இஸ்ரவேலுக்கு அவனை ராஜாவாக உயர்த்திட்டார். எங்க உயர்த்தினார்? இப்ப அவன் உயர்வுக்கு என்ன காரணங்க? அவன் வாழ்க்கையில வெற்றியா இருந்ததுக்கு என்ன காரணம்? அவன் போன இடங்கள் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாத்துறதுக்கு என்ன காரணம்? எல்லா தீமைக்கும் தேவன் அவனை மறைச்சதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவன் அபிஷேகம். அதனாலதான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனே அவன் கனவீனம் பண்ணல. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தப்பு பண்ணியிருந்தாலும் அவன் மேல நான் கையை போட மாட்டேன்னு சொன்னான். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு அபிஷேகம் நினைச்சு நாம என்ன நினைக்கிறோம்?
ஒரு 2 வார்த்தைகள் தீர்க்க தரிசனமா அல்லது அந்நிய பாஷைகளை பேசிட்டா போதும், நம்ம அதிகமா ஆவியில நிறைஞ்சிட்டோம்னு நாம நினைக்கிறோம். நீ அபிஷேகத்துல இருக்கிற ஆளுன்னா உன்னை 4 பேர் இப்படி கேட்பாங்க, சன்னியாசியா போக போறியா நீ, சாமியாரா போக போறியா நீ, எங்கேயாவது போயிட போறியா நீ, அந்த அளவுக்கு கேட்பாங்க. அதிகமாக தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய புஸ்தகம் வேதமும் கையுமாகத்தான் நீ அதிக நேரமா இருப்ப. உன்னை பார்த்தா எப்படி தெரியுது? வேதமும் கையுமா இருக்கிற ஆளா நீ? அபிஷேகத்துல இருக்கிற ஆளா? இந்த அபிஷேகத்துல நிரம்பி இருக்கிறவன் தான் சத்துருவும் வாழ்க்கையில என்ன கொண்டு வந்தாலும் ஏசாயா 10:27 சொல்லப்பட்டிருக்கிறபடி அந்த நுகத்தடிகளை உடைக்கிற ஒரு வல்லமை உனக்குள் வைத்திருக்கிற அபிஷேகத்துக்கு இருக்கு. நீ இன்னைக்கு வர சொல்லி கிடக்க. அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும் அபிஷேகத்தினால். அப்ப நுகம்னா நிமிர முடியாத அளவுக்கு பாரம். ஹலோ, பாரம். இன்னைக்கு என்ன பாரம்? நமக்கு ஒரு கடனா இருக்கலாம், இல்லைன்னா பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு பாரமா இருக்கலாம், இல்லைன்னா வியாதியா இருக்கலாம், இல்லைன்னா நமக்கு விரோதமா எழும்புகிற ஜனங்களை குறித்து தானே இருக்கலாம். ஆனா எந்த விதமான பாரமும், அது மாந்திரிகமாக இருக்கலாம், சூனியங்களாக இருக்கலாம், விரோதமாக செயல்படுகிற காரியங்களாக இருக்கலாம், இன்னைக்கு என்னென்ன பண்ணாலும் அது யாருக்கு வாய்க்காது. அதெல்லாம் எங்க உடைக்கலாம்? கர்த்தர் உனக்குள் வைத்திருக்கிற அபிஷேகத்தினால அந்த நுகங்களை உன்னால உடைக்க முடியன்ற. என்ன பண்ண முடியும்? அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போகும். அப்ப நுகம் முறிந்து போனா உன் தலை நிமிர்கிறது உண்மையான காரியம் தானே. இன்னைக்கு எவ்வளவு காலங்கள் தலை குனிஞ்ச நிலையே அந்த 18 வருஷம் கூனியை போல நம்ம வாழ்க்கை இருக்கு. இன்னைக்கு வரையிலும் உழைக்கிறோம் ஒன்னும் இல்லை. எப்ப தலை நிமிர? எப்பதான் நிமிருவ? என்ன ஓடினாலும் வர்றது சரியா போகுது. எப்பதான் தலை நிமிரும்? இந்த 18 வருஷம் கூனி எங்க இருந்தா? ஆலயத்துல தான் இருந்தா. எங்க இருந்தா? அப்ப அந்த நுகம் உடைக்கப்படுகிறதுக்கு தேவனுடைய தொடுதல் தேவையா இருந்தது. இன்னைக்கு தேவனுடைய தொடுதல் நம்ம மேல இருக்கா? தேவனுடைய வல்லமை நம்ம மேல செயல்படுதா? கிரியை செய்தா? எவ்வளவு பாரங்கள்! கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில நாம போடுகிற திட்டங்கள் அல்ல, தேவன் வைத்து இருக்கிற திட்டங்கள் அப்படியே நிறைவேறும். நம்மளை குறிச்சு சில நேரங்கள்ல நம்ம தடுமாறுறோம், தப்பு கணக்கு போடுறோம். ஆனா தேவன் செய்ய நினைத்தது தடுக்க யாராலையும் முடியாது, இல்லையா? யோபு 42:2 அப்ப அப்படித்தான் சொல்றான். எவ்வளவு தீமைகளை அனுபவிச்சவன், வாழ்க்கையே எதிர்காலமே இல்லைன்ற நிலையில இருந்தவன், அவன் வாழ்க்கையில அவன் சொல்றான், தேவனை சந்தித்த பிறகு 42:2 பாரு. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும். அப்ப என்ன செய்யணுங்க? என்ன செய்யணும்? உங்களுக்கு எதை தீர்மானிச்சார்? உன் பிள்ளைக்கு எதை தீர்மானிச்சார்? உன் பிள்ளைய தடுத்தாலும் அதெல்லாம் ஒன்றும் தடுக்கலாம் முடியவே முடியாது. அல்லேலூயா. எவன் தடுத்தாலும், எத்தனை திட்டங்கள் போட்டாலும், எவ்வளவு குள்ள நரிகளை போல குடிகளை வெட்டினாலும், வெட்டின குடியில தானே விழுவானே தவிர நாம ஒரு நாளும் விழுகிறதுக்கு தேவன் அனுமதிக்கவே மாட்டேன். அல்லேலூயா. அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குழியை வெட்டினான், அகலமாக்கினான், தான் வெட்டின குழியில தானே விழுவான். யாருக்கு குழி வெட்டுறாங்க? கவனிச்சு பாருங்க. பிள்ளைகள் கர்த்தரால கொடுக்கப்பட்டவங்க. பிள்ளைகள் யாரால் கொடுக்க? கர்த்தருடைய சுதந்திரம், கர்த்தர் கொடுத்த பிள்ளை. அப்ப கர்த்தர் பிள்ளையை தீர்மானிச்சாரு. எப்ப தீர்மானிச்சாரு? உலகம் உண்டாக்கப்படுகிறதுக்கு முன்னதாக உனக்கு இதுதான் பிள்ளை. யாருதான்? இதுதான். அந்த பிள்ளைய குறித்து பிறந்த பிறகு நீ திட்டம் போடுற, பிறக்கிறதுக்கு முன்னவே தேவன் திட்டம் போட்டு வச்சிருக்க. அப்ப உன் திட்டம் அல்ல, தேவனுடைய திட்டம். அதனாலதான் ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், ஏசாயா 55 பாத்தீங்கன்னா 55:8-9 பாருங்க.
என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கொஞ்சம் சிந்திங்க. நான் என் பிள்ளைகளை குறித்து நினைக்கிறத விட, நான் என் பிள்ளைகளுக்காக செய்கிறத விட, தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளுக்கு செய்ய நினைச்சது அதிகம். நான் நினைச்சதை விட மேலானதா இருக்கும். அப்போ அவர் செய்ய நினைச்சது ஒருவேளை கால தாமதமானாலும் நான் காத்திருக்கிறேன், நிச்சயமா அது வரும். அல்லேலூயா, நிச்சயமா எனக்கு அது வரும். ஏனென்றால் அது கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைங்க, கர்த்தர் உனக்கு கொடுத்த பிள்ளைங்க. உன் பிள்ளைகளை குறித்த ஒரு திட்டத்தை தேவன் வச்சிருக்கிறாரு, ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு பல நோக்கங்களை வச்சு நாம சில நேரத்தில் நம்ம பிள்ளைகளை நடத்தினாலும், சில காரியங்களை பார்த்து இது உருப்படாது அப்படின்னு பல காரியங்கள் சொன்னாலும், தேவன் ஒரு நாளும் தன் பிள்ளைகளை இது உருப்படாது, இது தேராது, இது எதுக்கும் பிரயோஜனம் இல்லை ஒரு நாளும் சொன்னதும் கிடையாது. அவர் சொல்ல மாட்டாரு, சொல்லக்கூடியவரை பார்த்து சொல்றாரு, அப்படி சொல்லாதுறாரு. ஏன்னா அது யார் கொடுத்தது? யார் கொடுத்தது? இன்னைக்கு நம்ம சூழ்நிலையை பார்க்கிறோம். தேவன் ஒரு காரியத்தை எனக்கு ஞாபகம் பண்ணார். ஒரு காட்டின் பகுதியாக ஒரு சுற்றுலா போனாங்களாம். அதுல ஒரு சிற்பி ஒருத்தன் இருந்தார், அவர் பேர் பெற்ற சிற்பி. ஒரு பெரிய பாறை அங்க போற இடத்துல இருந்தோம். அந்த பாறை தனிமையா அப்படி இருந்ததுனால அது பயங்கரமா அதை பார்க்குற மலைக்கு அந்த நிழல்லாம் அப்படி தெரிஞ்சுது. நிறைய பேருக்கு அந்த பாறை எப்படி இருந்தாதான் பயங்கரமா இருந்ததுதான். ஆனா அந்த சிற்பிக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துதான். ஏன்னா சிற்பி பார்த்தது பயங்கரத்தை அல்ல, அழகான ஒரு உருவத்தை பார்த்து அந்த பாறை என்ன பண்ணான், அழகான ஒரு உருவமாக அவன் செதுக்கினான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்வையும் எப்படிதான் இருக்கு, மற்றதை பார்த்தா பயங்கரமானதாக தெரியுது, ஆனா தேவனுடைய பார்வை அதை எப்படி மாத்தணும்னு தெரியுது. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு நம்ம சொல்லுகிறாரு, அவர் நமக்கு நல்ல மேய்ப்பரா இருக்கிறாரு, உன் சத்துருக்களின் மத்தியில உனக்கு ஒரு விருந்து உண்டு பண்ணக்கூடியவரா இருக்கிறாரு. அதனால கவலைப்படாத. உனக்கு விரோதமாக எத்தனை காரியங்கள் நடந்தாலும் நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பன், அவர் நம்மளை நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா மேய்ப்பனுக்காக தன் ஜீவனை கொடுத்தார். அவர் யாரு? கூலியாள் கிடையாது, தன் ஜீவனையே நமக்காக கொடுத்தவர். அவர் சொன்னாரு, நான் உன்னை நடத்துவேன்னு சொல்லி இருக்கிறாரு. மாத்திரம் இல்லை, அடுத்ததாக அந்த தலைய எண்ணெயினால என்ன பண்ணுவாராம், அபிஷேகம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் தேசத்தின் ஆடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ரோமத்தோடு கூட இருக்கும், நல்ல அது நல்ல கம்பளிகள் என்ன பண்ணுவாங்க இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரோமங்கள் தான். நம்ம ஆளுங்களை பார்த்தா தெரிஞ்ச கதை தான், நிறைய முடி பேணும் ஈரமா இருக்கிற மாதிரி இந்த ஆடுகளுக்குள்ள என்ன பண்ணிடுவோம், பூச்சிகள். அது பற்பல விதமான அந்த காயங்களையோ வியாதிகளையோ உண்டாக்குறதுக்கு ஒரு காரணமா இருக்கிறதுனால அது வராமல் தடுக்கிறதுக்கு அதனுடைய தலையில எண்ணெய்களை பூசுவார்கள். நமக்கு என்ன பண்றாரு ஆண்டவர், எந்த ஒரு சேதமும் நம்மளை சேதப்படுத்தாதபடிக்கு நம்ம தலையில ஒரு எண்ணெய் என்ற அபிஷேகத்தை தேவன் யாருக்கு வச்சிருக்கிறாரு, நமக்கு வச்சிருக்கிறாரு. எத்தனை நம்மளை சேதப்படுத்தக்கூடிய காரியங்கள் வந்தாலும், எத்தனை விதமான ஆபத்துக்கள் நம்மளை சூழ்ந்திருக்கிற நிலைகள் வந்தாலும், நம்மளை காப்பாற்றக்கூடிய அபிஷேகம் நம்ம மேல வச்சிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அபிஷேகம் நம்ம மேல இருக்கிறதுனால தேவன் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, சோர்ந்து போகாத. நீ என்ன பண்ணாத, சோர்ந்து போகாத. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்துக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அந்த அபிஷேகம் நமக்குள்ள நிரம்பி வழிவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளையே, பயப்படாது, உனக்கு ஒரு பிரதான மேய்ப்பன் இருக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, உன்னை கொண்டு பல மடங்கு மற்றவர்களையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, இந்த வாரத்துல சொல்றாரு, கர்த்தர் நமக்கு நல்ல மேய்ப்பராக இருந்து நடத்துவார். 4 காரியங்கள் பேசியிருக்கிறேன். சிவந்த சமுத்திரத்துல நமக்கு வழியை உண்டாக்குகிற தேவன் என்று முதல்ல பேசினேன். 2வது வனாந்தரத்துல நமக்கு வழியை உண்டாக்கி கொடுக்கிற தேவன் பார்த்தோம். 3வது வானங்களின் வழியாக அவர் பிதாவின் சமூகத்தில் போனதுனால ஒரு வழியை நமக்கு
உண்டாக்கி இருக்கிறார். அதனால தான் அவர் சொன்னாரு, என்னை அல்லாமல் பிதாவின் இடத்துல ஒருவனும் வர முடியாதுன்னு சொன்னாரு. நாலாவது, நல்ல மெய்ப்பனாய் இருந்து நம்மளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு மெய்ப்பனாய் இருந்தார்னா ஆடுகளுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆடுகளுக்கு எந்த கவலையும் இல்லாது. ஏன்னா அந்த மெய்ப்பனுக்கு தெரியும் தான் ஆடுகளை எப்படி போஷிக்கணும், எங்க போஷிக்கணும், எப்படி போஷிக்கணும்ன்றது அவருக்கு தெரியும். அப்ப இந்த வார்த்தையில இந்த செய்தியை முடிக்கிறேன். அவர் யாரா இருக்கிறார்? நமக்கு நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்யட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசியா காணிக்க முடிச்சு முடிக்கும். தொடர்ந்து துதி செய் மனமே, உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், உம்மை துதிப்போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரக்கை போக்கி சொல்லை நறுநென்று நீக்கி, நுகத்தடி விரக்கை போக்கி சொல்லை நறுநென்று நீக்கி, கிருபையிலும் மதிரை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபையிலும் மதிரை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், உம்மை துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், உம்மை துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், உம்மை
ப்ரைஸ் அந்த முட்டிக்கால் போடு. இந்த குழந்தை இன்னைக்கு பிறந்த நாள். நம்ம ஜெபம் பண்ணிடலாம். அப்படி முட்டிக்கால் போடு. அப்படி எல்லாரையும் பார்த்த மாதிரி போடு. கைகளை உயர்த்தி அந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த சமூகத்தில் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக நம்ம செபிக்கிறோம். ஜாஸ்மின் பிரைசி என்றதான பிள்ளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு வருஷத்தை கூட நீர் கொடுத்தபடினால உமக்கு நன்றி. இந்த வருஷத்தை நம்முடைய நன்மையினால் முடிசூட்டுவீராக. ஞானமும் புத்தியும் அறிவும் பெருகுவதாக. பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதல் உண்டாயிருப்பதாக. கர்த்தாவே, மனுஷ தயவும் தேவ கிருபையும் பெருகுவதாக. எல்லா நிலையான வளர்ச்சிகள் உண்டாக முடியாது செபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளை மற்றவர்களை தேர்க்கக்கூடியவர்களாக இருப்பானாக. கர்த்தருடைய நாமம் மகிம்படத்தக்கதான வளர்ச்சி உண்டாயிருப்பதாக. தேவ பிரசன்னத்திலே வளரட்டும், சுக வாழ்விலே வளரட்டும், நன்மையும் கிருமையும் தொடரட்டும். சபையாக நாங்கள் ஒருமித்து ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் அப்படி இந்த பிள்ளையின் மேல் இருப்பதாக. இயேசு நினையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே டு யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறந்தார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதங்களும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் என்றும் நீடித்து நிலைத்திருப்பதாக. காட் பிளஸ் யூ. வாழ்த்திக் கொள்ளுங்க. பிரைஸ். போங்க, பின்னாடி போங்க. பொம்பளை பின்னாடி போய் நில்லுங்க. போங்க, பின்னாடி போய் நில்லுங்க. ஆசீர்வாதம் தங்கட்டும். மகிழ்ச்சி வழிநடத்தி ஆசீர்வதியும். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Yes, happy birthday to you. May God bless you. God bless you, dear. Happy birthday to you. இப்போ எது கூட பட்டாம்பூச்சி உனக்கு கொடுங்க, வாங்கிக்க. Sir, what is